அனாமிகாக்கு உண்மையா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அனாமிகா அப்படி நினைக்கல. எல்லாத்தையும் ஒரு திட்டத்தோட தான் பண்ணிட்டு இருக்கா. எதனால அவளுக்கு இப்படி ஒரு இன்செக்யூரிட்டின்னு தெரியல. என்னதான் நானும் என்ன சேர்ந்தவங்களும் அவளுக்கு அன்பை கொடுத்து பாத்துக்கிட்டாலும் அவ எங்களுக்கு காட்டினது துரோகத்தையும் நயவஞ்சகத்தையும். ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த பிரச்சனையால ஏற்கனவே நாங்க 2 பேரும் பெரிய நிலைமைக்கு போயாச்சு. ஆனா அனாமிகா எனக்கே தெரியாம மேல்முறையீடு செஞ்சு கோர்ட் மூலமா எங்களுக்கு கொடுத்த விவாகரத்தை இல்லனாக்கிட்டா. அதையே காரணம் காட்டி மறுபடியும் என் வாழ்க்கையில வந்து எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் பண்ணக்கூடாத கொடுமைகள் எல்லாம் நீ எங்க நிம்மதியை தொலைச்சு இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையே ஒரு நாடகம் தான். அன்பை இப்படி உருட்டி மறுபடி பித்தலாட்ட பண்ணி எல்லாம் வாங்க முடியாதுன்ற உண்மை அவளுக்கு இப்ப வரைக்கும் தெரியல மேடம். இப்ப தான் பொண்ணுங்கிறதையும் மறந்து பிரபாவ கொலை பண்ண கூலிப்படை அனுப்பி தாக்குதல் நடத்திருக்கா. இதெல்லாம் எந்த வகையில நியாயம் மேடம்? என் குடும்பத்தை சின்ன பண்ணமாக்கணும். ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. எல்லாரையும் கொண்டு புதைச்சு அந்த சுடுகாட்டுல உட்கார்ந்து ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறா. இது கொஞ்சம் கூட சரியில்லை மேடம். என்ன மிரட்டி பிளாக்மெயில் செஞ்சு அன்பை வாங்க நினைச்சா எப்படி மேடம் வாழ்க்கை நல்லா இருக்கும்? தயவு செஞ்சு எங்களை பிரிச்சு வச்சிருங்க மேடம். இது வரைக்கும் அனாமிகா எனக்கும் என்ன சேர்ந்தவங்களுக்கும் பண்ண தப்புக்கு அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம். விஜய் என் மேல அபாண்டமா பழி சொல்றாரு. நான் அப்படி எதுவுமே பண்ணல. எல்லாருமே சேர்ந்து என்ன வேணும்னே கார்னர் பண்றாங்க. விஜய்க்கு என்ன ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. அவர் என்ன காதலிச்சேன்னு சொன்னது எல்லாமே போய். என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி என்ன ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கைய சதச்சு. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க நிரபராதின்னு எந்த கோர்ட்ல தீர்ப்பாயிருந்தாலும் சரி, இங்க விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்க வேண்டியது நான் தான். எனது அடுத்த சாட்சியான திருமதி கோடீஸ்வரியை விசாரிக்க உங்க அனுமதி வேணும். எஸ் ப்ரொசீட். வணக்கம். அனாமிகாவுக்கு நாங்க எந்த வகையிலும் எதிரிங்கல்ல. ஆனா என்னமோ தெரியல,